ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். எதுக்காக இந்த பெண் குயின் இப்படி பண்ணுச்சு? அது பெண் குயின் கிடையாது, நான் தான். என்னால் அந்த பெண் குயினோட ரிலேட் பண்ணிக்க முடியுது. அந்த பெண் குயின் ரொம்ப பாவம் இல்லை, இது நாம் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளாகவே சோஷியல் மீடியாவில் இந்த பெண் குயினை பற்றி தான் கொஞ்சம் அதிகமான பேச்சு இருந்துச்சு. இப்போ மோட்டிவேஷனாக தத்துவ ரீதியாக அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிஜமாலே இந்த பெண் குயின் எதுக்காக இப்படி பண்ணுச்சு? அந்த காட்சி வந்து அந்த ஆவணப்படத்தில் இந்த பெண் குயினை பற்றி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன, இந்த பெண் குயின் எதுக்காக இப்படி பண்ணுச்சு, இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். 2007 வெளிவந்த என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட், அதாவது உலகத்தோட எல்லையில் சந்தித்தவை அப்படிங்கிற பேர்ல அண்டார்டிகாவோட இயற்கை சூழலை பற்றியும் அங்க விஞ்ஞானிகள் என்ன மாதிரியான ஆய்வுகள் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஒரு ஆவணப்படமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெர்னர் ஹெர்சாக் அப்படிங்கிற ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இயக்குனர் தான் இந்த ஆவணப்படத்தை எடுக்கிறாரு. அந்த ஆவணப்படத்தை ஆரம்பிக்கும் போதே பென்குயின்ஸ் பத்தின இன்னொரு ஆவணப்படமா இது இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி தான் அவர் ஆரம்பிக்கிறார். அதுல நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாங்க. அதுல முக்கியமா ஒரு 1.25 மணி நேரம் வாக்குல டேவிட் எயின்லி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, ஒரு ஆய்வாளர், பென்குயின்ஸ் பத்தி ஆய்வு பண்ணக்கூடியவர், அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்கிறார். அதுல பென்குயின்ஸ் விசித்திரமா பண்ற மாதிரி ஏதாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பென்குயின்ஸ் தன்னோட தலையை வந்து ஒரு பாறையில மோதிக்கிற மாதிரி நான் பார்த்தது கிடையாது, ஆனா ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். பென்குயின் கூட்டத்துல எல்லா பென்குயின்ஸும் வலது பக்கம் இருக்கக்கூடிய தண்ணியை நோக்கி போகும்போது ஒரே ஒரு பென்குயின் மட்டும் அதுக்கு அப்படியே எதிர்பக்கமா திரும்பி தூரத்தில் 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மலையை நோக்கி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் நிறைய எஃபர்ட்லாம் போட்டு அந்த பென்குயின்ஸை அங்கேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்த்தோம். ஆனாலுமே அந்த பென்குயின்ஸ் திரும்பி அதே தூரத்தில் அதே பக்கம் தான் போய்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். எதுக்காக அந்த பென்குயின் அப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட பென்குயின் இனத்தை பற்றியும் அதோடைய வாழ்க்கை முறையை பற்றியும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தனியாக நடந்து போன அந்த பென்குயின்ங்கிறது அடலி அப்படிங்கிற பென்குயின் இனத்தை சேர்ந்தது. இப்போ பென்குயின்ஸ்னாலே அண்டார்டிகாவில் தான் வாழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னா, அது அண்டார்டிகாவில் மட்டும் இல்லாம தென் துருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள்ல அதை பார்க்க முடியும். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அர்ஜென்டினா, ஈக்வடர், சிலி, ஏன் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் கூட இந்த பென்குயின்ஸை நாம பார்க்க முடியும். ஆப்பிரிக்காவில் கூட பென்குயின்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆப்பிரிக்காவிலேருந்து பலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய கெலாபாகஸ் தீவில் கூட நம்மளால் இந்த பென்குயின்ஸை பார்க்க முடியும். இப்படி இதுவரைக்கும் 18 வகையான பென்குயின் இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இனமும் அதோட வாழக்கூடிய அந்த இடத்தை பொறுத்து சைஸ்லையும் அதோட உடல் அமைப்புலையும் வேற வேற வகையான தோற்றத்தில் இருக்கும். இருக்கிறதுலே பெரிய சைஸ் பென்குயின் அப்படின்னா அது அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பரர் பென்குயின் தான். கிட்டத்தட்ட 4 அடி உயரம் வரைக்கும் இதால் வளர முடியும். அதுவே இருக்கிறதுலே குட்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டில் ப்ளூ பென்குயின் அப்படிங்கிற நீல நிறத்தை கொண்ட ஒரு பென்குயின் தான். இது சைஸ்ல ரொம்ப ரொம்ப குட்டியா, அதாவது வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இது வந்து வளரும். பென்குயின்ஸோட பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அண்டார்டிகா கிடையாது, ஆஸ்திரேலியால தான் அது தோன்றி இருக்கணும். அப்படி தோன்றி அதுக்கப்புறமா அந்த கண்டங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அதுக்கப்புறம் தனியாக பிரிஞ்சு போச்சு, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஏற்கனவே. அப்படி பிரிஞ்சு போகும்போது தென்துருவத்தில் இருக்கக்கூடிய மற்ற குளிர் பிரதேசங்கள்லையும் மற்ற அது வாழக்கூடிய சரியான சூழல்லையும் அது அப்படியே மாறி மாறி போய் இப்போ இந்த மாதிரி நிறைய நாடுகளில் அதுங்க வாழ ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி, இப்போ நாம அடலி பென்குயின்ஸை பத்தி பார்ப்போம். கண்ணை சுற்றி வெள்ளை நிறத்தில் ஒரு கோடு மாதிரி இருக்கும். இதுதான் இந்த அடலி பென்குயின்ஸை மற்ற பென்குயின் இனத்தை விட வேறுபடுத்தி காட்டக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. இது அண்டார்டிகா இனத்துல தான் அதிகமாக கூட்டமா வாழுது. சைஸ்ல அதிகபட்சமா 70 சென்டிமீட்டர் வரைக்கும் இதால வளர முடியும். இப்போ நடந்து போகும்போது இது ஒரு மணி நேரத்துக்கு சராசரியா 2.5 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து போகும். அதுவே நீந்தும் போது ரொம்ப அதிகமான வேகத்தில் கிட்டத்தட்ட 4-8 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இதால நீந்தி போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்ல ஸ்விம்மர்ஸாவே இதுங்க இருக்குதுங்க. இதுங்களுக்கு அடலி அப்படிங்கிற அந்த பேர் வந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதை தான். 1840களில் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஆய்வாளர்கள் அண்டார்டிகாவுக்கு போகும்போது தான் முதலா இந்த அடலி பென்குயின் இனத்தை வந்து டாக்குமெண்ட் பண்றாங்க. அந்த டீமோட தலைவராக இருந்த ஜூல்ஸ் டுமான் டி உர்வில், அவருடைய மனைவி பேர் அடலி. அந்த பேரோட ஞாபகார்த்தமா தான் இந்த பென்குயின்ஸ்க்கும் அடலி பென்குயின்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சுட்டார். இப்போ இந்த பென்குயின்ஸோட வாழ்க்கை முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுங்க கூட்டமா தான் வாழும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்படி கூட்டமா வாழ்றதுங்க அண்டார்டிகா முழுக்க ஐஸால நிரம்பி இருந்தாலும் இதுங்க குடும்பம் நடத்தி அந்த முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது, இது எல்லாத்துக்கும் தேர்ந்தெடுக்கிற இடங்கிறது வந்து கொஞ்சம் பாறையா இருக்கக்கூடிய பகுதியை தான் தேர்ந்தெடுக்குது. ஏன் அப்படின்னா இந்த பாறை தான் அதோடைய இணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கியமான கருவியாகவும் இருக்கு. இப்போ ஒரு ஆண் பென்குயின் அந்த இனப்பெருக்க காலம் வந்ததுக்கு அப்புறமா அந்த பாறையா இருக்கக்கூடிய பகுதிகளில் குட்டி குட்டி கற்கள் எல்லாம் எடுத்து சேமிச்சு வந்து ஒரு முதல்ல கூடு கட்டும். அதுக்கப்புறமா அந்த கூடு எந்த பெண் பென்குயினுக்கு பிடிக்குதோ அந்த பெண் பென்குயின் இந்த ஆணோட ஜோடி சேர்ந்துடும். ஜோடி சேர்ந்ததுக்கு அப்புறமா 2 முட்டையிடும் அந்த பெண் பென்குயின்ஸ். முட்டை இட்டதுக்கு அப்புறமா அந்த பெண் போய் உணவு தேட போயிடும். அப்படி உணவு தேட போன அந்த காலத்துல ஆண் தான் அந்த முட்டையை பாதுகாத்து அதை அடகாக்கிற வேலையை செய்யும். அதுக்கப்புறமா பெண் வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த முறை ஆண் வந்து சாப்பாடை தேடி அப்படியே போகும். இந்த மாதிரி ஷிஃப்ட் பேசிஸ்ல மாத்தி மாத்தி அடகாத்துக்குங்க. குஞ்சு பிறந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி ஷிஃப்ட் பேசிஸ்
பேசிஸ்ல தான் போய் சாப்பாடு தேடி எடுத்துட்டு வந்து அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கும். இப்போ சாப்பாடு தேடி எடுத்துட்டு வருது இல்ல, அதுலயே முக்கியமான சிக்கல் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ கடல்ல தான் போய் அதுங்க அங்க இருக்கக்கூடிய உணவு எடுத்துட்டு வரணும். அந்த கடல்ல லெப்பர்ட் சீல்ஸ், ஆர்கா இந்த மாதிரியான நிறைய வேட்டை விலங்குகள் அங்க இருக்கு. அப்ப அந்த வேட்டை விலங்குகள்ட்ட எல்லாம் தப்பிச்சு அதுங்க வரணும். ஒருவேளை தப்பிச்சு வந்தாலுமே அங்க சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ அதுங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா அதோடைய இணை எது, அதோடைய குஞ்சு எது, அதோடைய கூடு எது அப்படிங்கறத கரெக்டா அது சூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு போகணும். ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னா அங்கே ஆபத்தாயிடும். அதே மாதிரி வேட்டை விலங்குகள்கிட்ட மாட்டிக்கிட்டு அதுங்க திரும்பி வர முடியாம போச்சுனாலும் அது ஆபத்தாயிடும். இப்போ அம்மா அப்பா ரெண்டுமே வந்து இந்த மாதிரி வேட்டை விலங்குகள்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய அந்த குஞ்சு பெண்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்காம போய் அதுவுமே பெரிய அளவுல ஆபத்துல மாட்டிக்கும். ஏன்னா அங்க வந்து பெட்ரல் அப்படிங்கிற ஒரு பறவை இனம் இருக்கு. அது இந்த மாதிரியான பென்குயின்ஸ் குஞ்சுகளையும் அந்த பென்குயின்ஸோட முட்டையும் தான் அதிகமா வந்து தேடி அதை வந்து சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் அங்க இருக்கு. அப்ப அந்த பெட்ரல் கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த குஞ்சு பென்குயின்ஸோ இல்ல இந்த முட்டையோ வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த குஞ்சு கரெக்டா வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான கரெக்டான காலம் வந்ததுக்கு அப்புறமா அம்மா அப்பா ரெண்டுமே அதை கைவிட்டுட்டு அது மட்டும் உணவு தேடி அண்டார்டிகா முழுக்க அப்படியே போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இப்ப புதுசா பிறந்து வந்து அந்த குஞ்சுகள் எல்லாம் ஒன்னா ஒரு மாதிரி கூட்டமா சேர்ந்து அதுங்க ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடும். அதுங்களும் அந்த இடத்தை விட்டு அப்படியே அண்டார்டிகா முழுக்க போய் உணவு தேடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வளர ஆரம்பிக்கும். இப்படி பெருசா வளர்றதுங்கிறது அதோடைய செக்ஷுவல் மெச்சூரிட்டி, அதாவது அந்த இனப்பெருக்க காலங்கிறது சராசரியா 4 வயசுல வரும். அந்த வயசு வர வரைக்கும் அப்படியே வேற வேற இடங்கள்ல அப்படியே சுற்றி தெரிஞ்சு உணவு தேடி சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படியே கரெக்டா காலம் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப இதே மாதிரி பாறையா இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி வந்து அங்க மறுபடியும் ஆண் பெண்குயின் வந்து குட்டி குட்டி கற்கள் எல்லாம் எடுத்து கூடு கட்டி ஒரு இணையை சேர்த்து அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் தொடர்ந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் சொன்னதுல அந்த அடலி பெண்குயின் ஏன் தனியா போச்சு அப்படிங்கிற கதையை சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே அடலி பென்குயின்ஸோட அந்த சிறப்பான வாழ்க்கை முறை அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த அடலி பென்குயின்ஸ்க்கு ஒரு பேடான வாழ்க்கை முறையும் இருக்கு. அதை கேட்டிங்கன்னா இதுக்கான பதில் நமக்கு கிடைச்சிடும். என்ன அப்படின்னா கூடு கட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி கூடு கட்டும் போது சரியான கற்கள் கிடைக்கல அப்படின்னா மற்ற கூட்டில் இருக்கக்கூடிய கற்கள்லாம் திருடி எடுத்துட்டு வந்து இதோட இடத்துல வச்சுக்கும். அதை வந்து அந்த ஒரிஜினல் கூட்டோட உரிமையாளர் பார்த்துட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு சண்டை நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இது கூட ஒரு சின்ன அஃபென்ஸ்னு வச்சுக்கலாம். இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுது. என்ன அப்படின்னா இப்போ இணை சேர முடியாம போச்சு, இல்லைன்னா இணை சேர்ந்ததுக்கு அப்புறம் முட்டையை வந்து அதுங்க கரெக்டா பாதுகாக்க முடியாம போச்சு அப்படின்னா சில நேரங்கள்ல மற்ற கூட்டுல இருக்கக்கூடிய முட்டையை திருடி எடுத்துட்டு வந்து இதோட கூட்டுல வச்சு அடகாக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் குஞ்சுகளை கூட திருடி எடுத்துட்டு வந்து அதோட கூட்டுல வச்சு பாதுகாத்து வளர்க்கக்கூடிய வேலையும் செய்யுது. இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் பண்ணுது. என்ன அப்படின்னா சரியான நேரத்தில் இணை சேர முடியாம போயிருச்சு அப்படின்னா சில நேரங்கள்ல மற்ற பெண் பென்குயின்ஸை ஃபோர்ஸ் பண்ணி இணை சேர வைக்கக்கூடிய அந்த பழக்கமும் அதுங்களுக்கு இருக்கு. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் என்ன டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இறந்து போன பென்குயின்ஸோட உடம்புல அதுங்க போய் இணை சேர்ந்து அதோடைய அந்த செக்ஷுவலான அர்ஜம் வந்து அதுங்க தீர்த்துக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆவணப்படத்தில் பார்த்தா அந்த பென்குயின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால கூட தனியா போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், பென்குயின்ஸ்னாலே கூட்டம் கூட்டமாக தான் வாழும், தனியா வாழ்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுல குறிப்பிட்டு இந்த பென்குயின் இப்படி பண்ணுது அப்படின்னா அப்ப இந்த பென்குயின்ஸ் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பென்குயின்ஸால புள்ளி, அதாவது வந்து பெரிய அளவுல துன்புறுத்தலுக்கோ இல்ல தொல்லைக்கோ ஆளாக்கப்பட்டிருக்கலாம். அப்படி ஆளாக்கப்பட்டதோட விளைவா எனக்கு உங்க கூட்டமே வேணாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி அது தனியா பிரிஞ்சு போயிருக்கலாம். இல்லைன்னா இணை சரியா கிடைக்காத நேரத்தில் கூட ஒரு விரக்தியில அந்த மாதிரி தனியா போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு தியரியா இருக்கு. இன்னொரு முக்கியமான தியரியா என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த பென்குயின்ஸ்க்கு உடல் அளவுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அந்த பிரச்சனை காரணமா அதோடைய வாழ்க்கையை தனியா கழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தனியா பிரிஞ்சு போய் தன்னுடைய வாழ்க்கையோட இறுதி நாட்களை அது முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் மட்டும் தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தனியா போய் வாழ்றதுங்கிறது நிறைய உயிரினங்கள்ல பார்க்கப்படுற ஒரு சம்பவமா தான் இருக்கு. இது நிறைய உயிரினங்கள்ல ஒரு பழக்கமாவே இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த பென்குயினும் அதே மாதிரி ஒரு பழக்கத்தை கையாண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேற சிலர் ஒரு தியரி சொல்றாங்க. ஆனா என்னதான் இத்தனை தியரி சொல்லப்பட்டாலும் எதனால இந்த பென்குயின் தனியா போச்சு அப்படிங்கிறதுக்கான உறுதியான காரணம் யாருக்குமே தெரியல. இந்த டாக்குமெண்ட்ரியிலுமே யாராலையும் அதான் உறுதியான காரணத்தை சொல்ல முடியல. இப்படி இந்த பென்குயின்ஸை பத்தி மட்டும் இல்லாம நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த ஆவணப்படத்துல காட்டியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று தான் சீல்ஸ் ஏற்படுத்தக்கூடிய சத்தம். இப்போ நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சீல்ஸ் வந்து கடலுக்கு அடியில் போகும்போது அது மற்ற சீல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக ஒரு விசித்திரமான சத்தத்தை எழுப்புது. இந்த சத்தத்தை கேட்கும் போது நம்ம இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் இந்த ஏலியன்ஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு சவுண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப விசித்திரமான ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு சவுண்டை அது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு.
இதுல நம்ம ரொம்ப முக்கியமா அந்த ஆவணப்படத்தோட இயக்குனரான வெர்னர் ஹெர்சாக்கை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இயக்குனர் சொன்னேன் இல்லையா, இவர் 1970கள்ல இருந்தே படம் இயக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் 20க்கும் அதிகமான படங்களை இயக்கியிருக்காரு. அதே மாதிரி நிறைய ஆவண படங்களையும் எடுத்திருக்காரு. அப்படி அவர் எடுத்த படங்கள்லயே அக்வயர் ராத் ஆஃப் காட் அப்படிங்கிற படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். ஏன் அப்படின்னா இப்போ எல்டரோடா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு ஃபிக்ஷனலான இடம், அங்க வந்து நிறைய தங்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த எல்டரோடாவில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுக்கிறதுக்காக கப்பல்ல ஒரு கூட்டம் வந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த கப்பல்ல வந்து தங்கத்தை தேடி போறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து இது வந்து அட்வென்ச்சரஸான படம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. முழுக்க முழுக்க தத்துவ ரீதியாக தான் அந்த படம் முழுக்கவே அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அங்க போறவங்களுக்கு என்ன ஆகுது, போறவங்களுடைய மைண்ட் செட் என்ன ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. இந்த படம் எப்படி தத்துவ ரீதியா இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆவண படத்தையுமே விலங்குகள் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா அந்த ஆய்வு சம்பந்தப்பட்ட ஒரு ஆவண படமா மட்டும் இல்லாம அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தின தத்துவ ரீதியான ஒரு கமெண்ட்ரியா தான் இந்த ஆவண படம் இருக்கும். இதுல நிறைய விஷயங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில பேசினாலும் எனக்கு ரொம்ப முக்கியமாப்பட்ட விஷயம் அப்படின்னா அது லாங்குவேஜ், அதாவது மொழி. அதாவது அங்க இருக்கக்கூடிய லேப்ல வேலை செஞ்ச ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஒரு PhD ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்காரு. எதை பத்தி அப்படின்னா அமெரிக்காவுடைய பூர்வ குடியில் இருக்கக்கூடிய ஒரு இன மக்களான ஹோச்சங்க் அப்படிங்கிற இடத்துல வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு மொழி இருக்கு. அந்த மொழியை பத்தி இவர் ஆய்வு பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் PhD பண்ணியிருக்காரு. ஆனா அதே நேரத்தில் அந்த காலேஜ் சேர்ந்த முக்கியமான ஒருத்தர் இவர்கிட்ட வந்து இந்த மொழியை பத்தி நீ ஆய்வு பண்ணாத, ஏன்னா அந்த மொழியோட இலக்கணத்துல பிளாக் மேஜிக், அதாவது இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் இதை பத்தின வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால நம்ம அதை பத்தி ஆய்வு பண்ணி அதை காப்பாற்றுறதை விட அதை அப்படியே அழிய விடுறதா நல்லது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவரும் வேற வழியே இல்லாம அந்த ஆராய்ச்சி வந்து அப்படியே கைவிட்டுட்டார். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நான் அந்த ஆய்வு பண்ணாம போனதுனால இன்னும் கொஞ்ச நாள்லயே அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இல்லாம போய் அந்த மொழியே இந்த பூமியில இல்லாம போயிடும். இப்படி நாம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களால உலகம் முழுக்கவே நிறைய மொழிகள் வந்து தொடர்ந்து அழிஞ்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இதை கேட்ட வெர்னர் ஹெர்சாக் அவரோட கமெண்ட்ரியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்த அந்த சமயத்திலேயே ஒரு 3-4 மொழிகள் வந்து இந்த மாதிரி சரியா டாக்குமெண்ட் பண்ண முடியாதனாலே அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் மாதிரி தெரிஞ்சதுனால நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம். அப்படி எடுத்து பார்த்ததுல ஒவ்வொரு 14 நாளைக்கும் ஒரு மொழி அழிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அதாவது அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இல்லாம போறதுனால அந்த மொழி பூமியில இருந்த சுவடே தெரியாம அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்பட முடியாம போய் அந்த மொழியோட எல்லா விஷயங்களும் அழிஞ்சு போகுது. இப்போ ஒரு மொழி அழிஞ்சு போகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு இந்த கலாச்சாரம் அழிஞ்சு போகுது. அப்படி ஒரு இன மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதே கொஞ்ச காலகட்டத்தில் ஒட்டுமா வந்து பூமியில யாருக்குமே தெரியாம போயிடும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இதால ஏற்படக்கூடும். என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட்ரிக்கு பேர் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி தான் அந்த டாக்குமெண்ட்ல நிறைய முக்கியமான தத்துவார்த்தமான நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டே இருக்காங்க. இப்போ யூடியூப்ல இந்த டாக்குமெண்ட்ரி நம்மளால ஃப்ரீயா பார்க்க முடியும். உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா நீங்க அந்த டாக்குமெண்ட்ரியை நேரடியாக கூட பார்க்கலாம். இந்த பென்குயின் மாதிரி இன்னொரு ஆச்சரியமான உயிரினம் இருக்கு, அதுதான் ஃபிளமிங்கோ. ஃபிளமிங்கோல என்ன ஆச்சரியம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இப்போ ஃபிளமிங்கோஸை பொறுத்த வரைக்கும் அது லேக் நாட்ரான் அப்படிங்கிற ஒரு ஏரியில தான் ஃபிளமிங்கோல இருக்கக்கூடிய லெசர் ஃபிளமிங்கோ அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இனம் வந்து அங்கதான் அதிகமா வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு வாழுது. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அந்த லேக் நாட்ரான்ல வாழக்கூடிய ஒரே ஒரு உயிரினம்னா அது இந்த ஃபிளமிங்கோ மட்டும்தான். ஏன் அப்படின்னா அந்த லேக் நாட்ரான்ல வேற எந்த உயிரினம் போய் சேர்ந்துச்சுனாலுமே அது அதுக்குள்ள கால் வச்ச கொஞ்ச நேரத்திலயோ இல்ல அதுக்குள்ள விழுந்த கொஞ்ச நேரத்திலயோ ஒரு 4-5 மணி நேரத்திலயோ அது கொஞ்சம் கொஞ்சமா டீஹைட்ரேட் ஆகிட்டு அப்படியே இறந்து போறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. ஒரு தடவை தெரியாதனமா ஒரு மனிதன் அதுக்குள்ள விழுந்தப்பயுமே கூட அவனுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு. இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு ஏரியில எப்படி இந்த ஃபிளமிங்கோ மட்டும் வாழுது? அதுவும் அந்த ஃபிளமிங்கோடைய அந்த லெசர் ஃபிளமிங்கோ இனத்துல அதிகப்படியான ஃபிளமிங்கோ இங்கே தான் பிறந்தே உலகம் முழுக்க வந்து பயணிச்சு போகுது. அது எப்படி? இந்த குறிப்பிட்ட ஏரி ஏன் ஒரு அபாயகரமான ஏரியா இருக்கு, அதுல இந்த ஃபிளமிங்கோ மட்டும் எப்படி செழித்து இவ்வளவு வந்து பெருசா வாழுது, இதெல்லாத்தையும் பத்தி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைட்ல கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.